ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் பருப்பு வேகும் போது இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் குக்கர் எடுத்துக்கிட்டால் பருப்பை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பருப்பு சாம்பார் செய்ய போகிறதுனால வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேங்க. இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் ஜீரகம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம நல்லெண்ணெய் 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் கரண்டி வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கரை ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். மூடி இருக்கிற மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை வைக்க போகிறதுனால 2 முட்டை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எத்தனை முட்டைனாலும் வேக வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் பெருசாக எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் போல் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சாம்பார்லாம் ரெடி பண்ண வச்சோம் இல்லையா, அந்த கப்பை கொண்டு வந்து இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே சென்டரில் இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அந்த பாக்ஸுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க அந்த பாக்ஸில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நமக்கு கீழே இறங்காமல் இருக்குங்க. இப்போ நீங்கள் எப்போதும் போல் குக்கர் மூடி நம்ம போட்டுக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணி எப்போதும் போல் பருப்புக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் மட்டும் வச்சா போதுங்க. நான் பாருங்கள் 2 விசில் மட்டும் வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பருப்பு நமக்கு ரொம்ப சூப்பராக வெந்திருக்குங்க. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையுமே நமக்கு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இந்த பருப்பை நீங்கள் ஒரு டைம் லைட்டாக மசிச்சு விட்டால் மட்டும் போதுங்க. நமக்கு பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்திருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்பு எடுத்து ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம முன்னாடி முட்டை வைக்கிச்ச பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே அந்த கப்புக்குள்ளே அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டையை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இந்த முட்டை பாருங்கள், ஒரு பக்கம் ஓடு தன்னால் கலந்து வந்திருக்கு, இன்னொரு ஓடு நம்ம தன்னால் எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உடைச்சிக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம 2 முட்டையும் நம்ம வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வேறொரு பிளேட்டுக்கு இந்த முட்டையை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள், பருப்பு வேக வச்சாச்சு, முட்டையை வேக வச்சாச்சு. ஒரே டைமில் நம்ம 2 வேலையும் முடிச்சாச்சுங்க. இதனால் நமக்கு கேஸுமே மிச்சம் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸில் கீழே தூக்கி போடாதீங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் நம்ம எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் மேலே 3 பக்கமும் இருக்கு இல்லையா, அந்த அட்டை ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 பக்கம் கட் பண்ணியாச்சுங்க. அதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் ஆட்டிருக்கலையே, அந்த அட்டையை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அட்டையுமே நமக்கு இப்போ தேவைப்படுங்க. இப்போ நம்ம இந்த அட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கட் பண்ண அட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. கட் பண்ண அட்டையை நீங்கள் இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் சென்டரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நீங்கள் நேராக படுக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் நம்ம எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸு கார்னரில் 2 பக்கமும் டபுள் டேப்பை இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க.
இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன சின்ன பேக்கெட்டு, மசாலா பேக்கெட்டு எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது நமக்கு இடம் ரொம்ப அதிகமாக பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப கசன்னு இருக்குங்க. அந்த மசாலா பேக்கெட்டு, கெச்சப் எல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கிட்டுங்க, அந்த ஃப்ரிட்ஜ் சைடில் இது போல் பாக்ஸுக்கிட்டே இது மாதிரி சென்டரில் நான் ஒட்டி விட்டுக்கிட்டுங்க. இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன மசாலா பேக்கெட், இது போல் ஜாம் பேக்கெட்டு, சோயாஸ் அது மாதிரி பேக்கெட்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய பொருள் வச்சுக்க முடியுங்க, பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா பச்சை மிளகா நமக்கு கொஞ்சம் நாட்களில் கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். கெட்டு போன பச்சை மிளகா ஏதாச்சும்னா எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா காம்பு, கெட்டு போன பச்சை மிளகா எல்லாமே ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். தூரம் மட்டும் தூக்கி போட்டாதீங்க, இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். கப் எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர்லாம் அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பேப்பர், அப்போல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் இது போல் நீங்கள் மடித்து நீங்கள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃபுல்லாகவே நீங்கள் இந்த கப்புக்குள் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம பச்சை மிளகா ஃபுல்லாகவே கப்புக்குள்ளே சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு பச்சை மிளகா மேலே எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் கொட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாக்ஸை ஒரு டைம் லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது மஞ்சள் தூள் எல்லா பச்சை மிளகா மேலேயும் நல்லாவே பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் மேலே எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. கப்பு எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி போல் மட்டும் கப்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா காம்பு, கெட்டு போன பச்சை மிளகா எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பச்சை மிளகா காம்பு, பச்சை மிளகா எல்லாமே இந்த தண்ணிக்குள் நான் போட்டுக்கிட்டேங்க. இது கூடவே நீங்கள் 2-3 பூண்டு பற்கள் நசுக்கி நீங்கள் போட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டு மூடி போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலைல பாக்ஸ் எடுத்துச்சு மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே பச்சை மிளகா வாசனை, அந்த பூண்டு வாசனை எல்லாமே நமக்கு வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் லைட்டாக நீங்கள் கலக்கினதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரே ஒரு கருப்பை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த லிக்விடை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த பச்சை மிளகா காம்பு, பூண்டு எதுவுமே நமக்கு வேண்டாம், ஏன்னா அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு தண்ணிக்குள்ளே நல்லாவே இறங்கி வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த லிக்விடை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டர் கேனோ இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண லிக்விட் எல்லாமே நீங்கள் பாட்டில் உள்ள கூட ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண லிக்விட் ஃபுல்லாக வேணால் இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் டெட்டால் நீங்கள் ஊற்றிக்கணும். ஒரு அரை மூடி போல் டெட்டால் மட்டும் ஊற்றிட்டு இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் பாட்டிலை நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த லிக்விட் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் உள்ளுக்குள்ளே பல்லி தொல்லை, கரப்பான் பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு வெளி பக்கமும் எலி தொல்லை, பெரிச்சல் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது எல்லாமே நம்ம ஓட விரட்டலாங்க. அதுக்கு இந்த ஒரு லிக்விட் மட்டும் இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே வேண்டாங்க. நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கிச்சன் உள்ளுக்குள்ளே எங்கே பல்லி, கரப்பான் பூச்சியெல்லாம் வருமோ அங்கே எல்லாமே இந்த லிக்விட்
ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த லிக்விட் வாசனைக்கு கரப்பான் பூச்சி பல்லி தொல்லை எதுவுமே இருக்காது. எல்லாமே வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க. நான் பாருங்கள் கிச்சன் உள்ளுக்குள்ளே கேஸ் அடுப்பு கிட்ட எல்லா மூலை முடுக்கலுமே இந்த லிக்விட் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிங்க் உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு பல்லி தொல்லை கரப்பான் பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாகிறதுனால கிச்சனுக்குள்ளே மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கிட்ட எலி தொல்லை பெருச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் எங்கே பெருச்சால் எலி வருதோ அங்கே நீங்கள் நைட் டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இதை நீங்கள் தொடர்ந்து 2 நாள் பண்ணிட்டு வரணுங்க. 2 நாள் நீங்கள் பண்ணும்போது நம்ம வீட்டு பக்கம் எலி பெருச்சாலி தொல்லை அதுக்கப்புறம் கரப்பான் பூச்சி பல்லி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராது. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நமக்கு கண்டிப்பாக இந்த டிப்பை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.